எம்டி நேயர்களே வணக்கம். இன்றைய தேவ வசனங்கள் மத்தேயு 7 அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை இரண்டாவது வசனத்தை பார்ப்போம். இதில் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த அரசர் என்ன செய்வார்னா, அவர் தவறு செய்தால் தண்டனை சரியாக கொடுப்பார். பெருந்தண்டனை. ஆமாம், தண்டனை சாதாரண கொஞ்சம் கூட மன்னிக்க மாட்டார். தண்டனை கொடுக்க வேண்டியதான், ஆனால் அவர் மன்னிப்பு என்ற இதே கிடையாது. அவருடைய வாசகத்தில் கடும் தண்டனை மன்னிக்கவே மாட்டார். ஒரு சின்ன விஷயம் தவறு இருந்தாலும் ஒரு வாரம் ஜெயிலில் எடுக்கணும், இல்லை ஒரு வருஷம் அப்படியெல்லாம் எடுக்க மாட்டார். அவர் தண்டனை எப்பவும் உறுப்புகளை சிதைப்படுத்துவது தான். விரலை வெட்டுவார், கையை வெட்டுவார், காலை வெட்டுவார். அவருடைய தண்டனை பூராமே அவனை நடைப்பணமாக ஆக்கிடுவார். கால், கை, விரல் இதை மாதிரிலாம் வெட்டுவார். முழு கையும் வெட்டுவார். அவருக்கு தண்டனை. இப்படி ஒரு பெரிய தண்டனை கொடுக்க ஒரு ராஜா. அவர் மனைவி ராணி சொல்லுவாங்க, ஏங்க மனுஷம்னா தப்பு செய்வான், இல்லை தண்டனை கொடுக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை அவனை வாழ்நாள் முழுவதும் அவனை பிணமாக்கி விட்டுறது. அப்போது அந்த ராஜாவுக்கு இப்படி ஒரு புத்திமதி சொல்லுவாங்க ராணி, ஏங்க இப்படி தண்டனை கொடுத்தீங்கன்னா அவன் நடப்பானமாக அப்படியே கிடக்கிறான். கையை எடுக்கிறீங்க, கால் எடுக்கிறீங்க, அவன் வாழவே முடியாத அளவுக்கு இருக்குது. அவன் எப்படி சாப்பிடுவான், உலகத்தில் வாழ முடியும்? மரண தண்டனை விட மோசமாக இருக்குன்னு சொல்லுவான். அவர் சொல்லுவார், ராஜா அப்படியெல்லாம் கிடையாது, மக்கள் திருந்த வேண்டுமென்று அந்த தண்டனை கொடுத்து தான் தீர வேண்டும்னு பிடிவாதமாக இருப்பார். ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் ஒரு விரல் 2 விரலை கட் பண்ணிடுவார் அந்த ராஜா. அப்பேற்பட்ட இப்படி எத்தனையோ பேர்களுக்கு அந்த அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊரில் நிறைய பேர்களுக்கு அங்ககீனம் ஏற்பட்டு கை, கால், இப்படி தான் அவருக்கு தண்டனை. இதனால் மக்கள் பயப்படுவாங்கன்னு அவர் அதை அப்படியே ஒரு சைக்காலஜிக்கலாக அதை அப்படியே ஆயிட்டார். இப்படி இருக்க சமயத்தில் ஆனால் அந்த அரசர் ஒரு கிறிஸ்துவானவர், ஆனாலும் தண்டனை வெறுவியாக கொடுப்பார். அப்படி இருக்கும்போது அவன் மனைவி சொல்லதும் கேட்கல. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பையன் ஒருத்தன் உண்டு. அவன் தான் வருங்கால ராஜா. அவன் ஒரு தவறு செய்து விட்டான். அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தண்டனை? இவர் எப்படி கொடுத்தாரோ மற்றவர்களுக்கு அதே மாதிரி தண்டனை கொடுக்க வேண்டும். இவருக்கு நைட்டு பூரா உறக்கம் இல்லை ராஜாவுக்கு. ஏன்னா இவன் செய்த தவறுனால, அந்த பாவத்தினால இவன் கையை எடுக்க வேண்டும். பாருங்கள், எங்கே போய் மாட்டிக்கிட்டார். கையை எடுக்க வேண்டும். இவருடைய பையனு கையை இவரே எடுக்க வேண்டும். நைட்டு பூரா உறக்கம் இல்லை. அரசி, அந்த பையனுடைய தாயார் ராணியானவள், அவங்க புலம்புறாங்க, பார்த்தீங்களாங்க நீங்கள் இவ்வளவு பண்ணிட்டீங்க, பார்த்து என் பையனுக்கு இப்படி வந்துட்டு தண்டையிலேருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டீங்கன்னு. அவர் ரொம்ப நேர்மையானவரில், இவர் தண்டனை கொடுக்கறதில்ல, யாராக இருந்தாலும் தண்டனை உண்டுன்னு சொல்லி தன்னோட பையனுக்கு தண்டனை உண்டுன்னு நைட்டில் அவர் சொல்லிட்டார். அவள் அம்மா அழுகுது ராணி. ஆனால் அவரும் அழுகிறார், என் பையனுக்கு போகுதேன்னு கையின்னு. காலையில் அரச சபை கூடியாச்சு. உடனே மந்திரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. மந்திரி, அரசே, சம்பவங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம். மத்தேயு 5 அதிகாரம் இல்லை 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லு? நீ என்ன தீர்க்கையோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க, அதே ஜட்ஜ்மெண்ட் உனக்கு வரும். எப்படி? நீ என்ன தீர்ப்பு சொல்லி அதே நீ என்ன அளவு பண்ணுறியோ அதே அளவில் நீனும் தீர்க்கப்படுவாய். அந்த வசனம் சொல்லுது. அதே போல் அமைந்து விட்டதே அரசே. பார்த்தீங்களா, அன்னைக்கே நாங்கள் எல்லாரும் சொன்னோம், இவன் சாதாரண ஒரு தவறு தான் செய்தான், இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு கை எடுக்க அளவுக்கு ஆகிவிட்டது. உங்கள் மைந்தனுடைய கையை, வருங்கால அரசனுடைய கையை, இளவரசன் கையை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள். இப்பொழுதா தெரிகிறதா உங்கள் தண்டனை எப்போ ஏற்பட்டது? இவன் சாதாரண தவறு தானே செய்தான், அதுக்கு ஒரு கையே போகிறது. என்ன செய்ய முடியும் மந்திரி? இன்னும் இந்த வசனத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது எனக்கு புரிகிறது. என்ன நீ அளக்கிறாயோ அதைத்தான் அளப்பேன்.
ஆண்டவர் சொன்னது மாதிரி எனக்கு ஆயிற்று. என் பையனுக்கே கை போய் உள்ளது. உடனே அரசர் குழந்தையாச்சே, மந்திரிகள் இதை மாற்ற வேண்டும், இன்று முதல் தண்டனையை மாற்றுங்கள், உங்கள் பையன் காலத்திலிருந்து முடியவே முடியாதுன்னு அரசர் சொல்லிட்டார். ஏன்னா இதுவரை எத்தனையோ பேர்கள் கை போய்விட்டது. இவன் கையோட இனிமேல் யாருக்கும் கை போகக்கூடாது. ஒரு சின்ன தண்டனையால் சிறைவாசம்தான், சாதாரண இதுக்கு கிடையாதுன்னு சொல்லி அவருக்கு பையனை கையை எடுத்துட்டார். தன்னுடைய பையனை. அந்த வசனம் சொல்லியது, நீ என்ன அளப்பாயோ அதையே அளக்கப்படும் என்று. மத்தேயு 7 அதிகாரத்தில் 2வது வசனம். அதே மாதிரி ஆகிவிட்டது. ஆகையினால் நாம் பெரிய உலகத்திலேயே நாம தான் பெரிய சுத்தம், நாம தான் உலகத்தில், அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் என்ன அளக்கிறீர்களோ அது அளக்கப்படும். அதனால் தேவனிடம் மன்றாடுங்கள். மன்றாடி நீங்களே எப்படி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறீங்களோ ஒருத்தருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இரக்கம் காணுங்கள், ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றுங்கள், மனிதநேயத்தில் மாற்றுங்கள், உங்களுக்கும் அதே மாதிரி மாற்றப்படும். இல்லாவிட்டில் என்றால் ஒரு நாள் நீங்கள் அளக்கிறபடியே அதை அளந்துவிடும். இதுதான் தேவ வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7:2 வசனம். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.